شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا وحبيبنا وقاعدنا وقرة أعيننا عليه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد, கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய மேலான நண்பர்களே, சகோதரர்களே, நாம் இரண்டு அந்த ஹலக்காக்களிலே ரமதானுடைய மாதத்தின் சிறப்பு சம்பந்தமாகவும் அதுபோன்று லைலத்துல் கதிரிலே எவ்வாறு நடந்து கொள்வது என்பது சம்பந்தமாகவும் பார்த்தோம். பொதுவாக ரமதான் மாதத்திலே மிக முக்கியமான ஒரு கடமைகளில் ஒன்றுதான், வாஜிபான மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ர். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஒவ்வொரு முஸ்லிமும் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தேவையான அளவு உணவு உண்பதற்காக அவருக்கு கீழே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தேவையான அளவு உண்பதற்கு மேலதிகமாக இருக்கிறதோ அவ்வாறு இருக்கின்றவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அவர்கள் வழங்குவார்கள். இதனுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால், அந்த மகரிபுடைய நேரத்தை நாம் பிறை காணுகிறோம். பிறை கண்ட நாளை பெருநாள் என்று ஊர்ஜிதம் ஆன அந்த நேரத்திலிருந்து தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் அதை கொடுத்து விட வேண்டும். தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாலே அதை கொடுத்து முடித்து விட வேண்டும். நாம் சில உலமாக்கிடத்திலே இது 3 கிலோ கொடுக்கலாம் என்ற கருத்தையும், அதிகமான உலமாக்கள் இது 2.5 கிலோ போதுமானது. அந்த ஊர்வாசிகள் எந்த உணவை சாப்பிடுகிறார்களோ, சிலர் ரொட்டியை சாப்பிடுவார்கள், சிலர் ஒரு அரிசியை சாப்பிடுவார்கள். எனவே எது அது சாப்பிடப்படுகிறோ, கோதுமையாக இருக்கலாம், அரிசாக இருக்கலாம், அந்த ஊரிலே சாப்பிடப்படுகின்ற அந்த உணவை, கோதுமையோ அல்லது அரிசியோ வேறு எது அது உணவாக பயன்படுத்தப்படுகிறதோ அதை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஏழைகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ன செய்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், துஹ்ரத்துல் லிஸாயிம். ஒரு மனிதன் அதை நோன்பை அவரை அது தூய்மைப்படுத்துகிறது. இவர் ஜகாத் கொடுப்பதனால் இவர் செய்த பாவங்கள், இவர் செய்த தவறுகள், இந்த நோன்பாடி அது முழுமையாக தூய்மைப்படுத்துகிறது. இதுபோல் நபி அவர்கள் சொன்னார்கள், துஅமத்துல் லில் ஃபுகரா, ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு அது உணவாக மாறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இவர் கொடுக்கின்ற அந்த ஜகாத்துல் ஃபித்ரை வைத்து அதை இவர்கள் உணவாக மாற்றிக்கொள்வார்கள். அதே போன்று ஷுக்ருலில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு அது நன்றி கடமையாக மாறுகிறது. அல்லாஹ் இவ்வளவு அருட்கொடைகளை செய்திருக்கிறான், எனக்கு ஏழைகளுக்கு வழங்குவதற்கான எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான், எனக்கு நோன்படிப்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான். எனவே நான் பிறருக்கு வழங்குகிறேனே, பிறருக்கு நன்றி உள்ளவனாக மாறுகிறேனே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக அவன் மாறுகிறான். பிறருக்கும் நன்றி உள்ளவனாக, இது போன்று அல்லாஹ்வுக்கும் நன்றி உள்ளவனாக, நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக மாறுகிறான். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரிலே இருக்கின்ற சிறப்பம்சம் என்னவென்றால், ஒரு நோன்பாளியை தூய்மைப்படுத்துகிறது, மிஸ்கீன்களுக்கும் ஏழைகளுக்கும் அது உணவாக மாறுகிறது. இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக மாறுகிறான். யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு அருட்கொடைகளை நீ தந்திருக்கிறாயே, நான் மற்றவர்களுக்கு அதை வாரி வழங்குகிறேனே என்ற நன்றியுடையவனாக மாறுகிறான். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, இந்த அனைத்தையும் தந்தவன் அல்லாஹ் தான். இந்த நாம் உடுத்திருக்கின்ற ஆடையாக இருக்கலாம், நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம், இந்த ஆரோக்கியமாக இருக்கலாம். எனவே நாம் இந்த ஜக்காத்தை வழங்குகின்ற பொழுது உலமாக்கள் எழுதுகிறார்கள், இதன் மூலமாக அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றவனாக மாறுகிறான். எனவே யார் யாருக்கெல்லாம் அன்றைய நாளில் முழுமையாக உண்பதற்கும், தனக்கும் தனது கீழ் உள்ளவர்களுக்கும் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் உண்பதற்கு முழுமையான உணவு இருக்கிறதோ அதற்கு மேலானவற்றிலிருந்து அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை 2.5 கிலோ வீதம் அவர்கள் கொடுப்பார்கள். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவ்வாறு வழங்குகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்து நம்முடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم
منكم الشهر فليصمه